சற்று முன் வெளியான தகவல், ரேஷன் பொருட்கள் இனி வீடு தேடி வரும். அது இப்போது எந்தெந்த மாவட்டங்களுக்கு இது அமல்படுத்தப் போகிறார்கள் என்று இங்கே பார்ப்போம். தேதிகள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த தேதிகளில்தான் உங்களுக்கு வீடு தேடி வரப்போகிறது ரேஷன் பொருட்கள். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் திட்டத்தின் கீழ் சென்னையில் வரும் 4, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் பொது விநியோக திட்டம் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளது. அந்த வகையில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களின் இல்லங்களுக்கே சென்று நேரடியாக ரேஷன் பொருட்கள் அனைத்துமே வழங்கப்பட்டு வந்தது. இதில் கூட்டுறவுத்துறையின் மூலம் அரிசி, பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே நேரடியாக வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. இதில் பொதுவாக மாதத்தின் முதல் வாரத்திலேயே இந்த பொருட்கள் அனைத்துமே விநியோகம் செய்யப்படுகிறது. இதனால் தமிழ்நாட்டில் முந்தைய திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட, அதாவது தாயுமானவர் திட்டத்தின் பெயர் தற்போது பொது விநியோக திட்டம் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அந்த வகையில் இந்த திட்டத்தின் கீழ் முன்பு போலவே 65 வயதுக்கும் மேற்பட்டோர் மாற்றுத்திறனாளிகளுக்கு ரேஷன் பொருட்கள் அனைத்துமே வீடுகளுக்கே விநியோகம் செய்வது இந்த ஆட்சியிலும் தொடர்கிறது. இதனால் பொதுமக்கள் அனைவருமே மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த நிலையில்தான் ஆகஸ்ட் மாதத்தின், அதாவது 4, 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் சென்னையில் ஆவடி, அம்பத்தூர், அண்ணா நகர், கொளத்தூர், பெரம்பூர், ஆர்கே நகர், ராயபுரம், திருவெற்றியூர், மணலி, வில்லிவாக்கம், 1000 விளக்கு, சேப்பாக்கம், மயிலாப்பூர், சைதாப்பேட்டை, டி நகர், சோழிங்கநல்லூர், பரங்கிமலை, தாம்பரம் மற்றும் மதுரவாயல் ஆகிய 19 மண்டலங்களில் கூட்டுறவு துறையின் கீழ் செயல்பட்டு வரும் 1346 நியாயவிலை கடைகளின் விற்பனையாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை இல்லம் சென்று விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆகியோர் இத்திட்டத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது என கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் தெரிவித்துள்ளார். அதே சமயம் இன்னொரு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது. அது என்னவென்றால், நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதாவது வரும் பட்ஜெட்டில் வெளியாக வாய்ப்புள்ளது. அதாவது 65 வயதுக்கு அதிக மாணவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தை 60 வயது வரை விரிவாக்கம் செய்ய தாவேகா அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஆகையால் இந்த பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அந்த பட்ஜெட்டில் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ரூபாய் 2500 உயர்த்தப்படும் அந்த ஒரு செய்தியும் இருக்கிறது. அதே சமயம் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு அந்த நிதி உதவியானது வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டது. அந்த செய்தியும் வருகிற பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். ஆகையால் அதே சமயம் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம்
அந்த ஒரு செய்தியும் இருக்கிறது. ஆகையால் இத்தனை செய்திகளும் வருகிற பட்ஜெட்டில் வெளியாகும் என்று பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியானது அனைவருக்குமே மிகவும் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக ஒன்றுதான். நீங்கள் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் தமிழ்நாடு மின் வாரியத்தில் 700 உதவி பொறியாளர்களுக்கு ஒரே நேரத்தில் பதவி உயர்வு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 700 உதவி பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதில் 700 உதவி பொறியாளர்கள் உதவி செயற் பொறியாளர்களுக்காக நியமன செய்யப்பட்டுள்ளன. மின் வாரியத்தில் 2012 பணியில் சேர்ந்தோருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 700 உதவி பொறியாளர்களுக்கு இந்த பதவி உதவியானது வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு அமைந்தவுடன் மின் வாரியத்தில் ஒரே சமயத்தில் 300 ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது. இந்த பதவி உயர்வு பொறுத்தவரை பட்டியல் கடந்த திமுக ஆட்சியிலேயே தயார் செய்யப்பட்டது என்று திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இரண்டாவது கட்டமாக உதவி பொறியாளர்களுக்கு தற்போது பதவி உயர்வு கொடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு உதவி பொறியாளர்களுக்காக பணியில் சேர்ந்தவர்களுக்கு உதவி செயற்பொறியாளர்களுக்காக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி 700 பேர் பதவி உயர்வை பெற்றுள்ளன. பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு காலியாக இருக்கும் உதவி செயற்பொறியாளர் பணியிடங்களை ஒதுக்கப்படுகிறது. மேலும் பதவி உயர்வு பெற்றவர்கள் அவர்கள் விரும்பும் இடங்களில் பணிகளை ஒதுக்கவும் முன்னுரிமை அளிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் விரைவில் இதற்கான கோப்புகளில் மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் கையெழுத்திடுவார் என்றும் பதவி உயர்வு ஆணைகளை முதலமைச்சர் விஜய் கையால் வழங்கும் வகையில் விழாவை நடத்த உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதேபோல் மின்சார வாரியத்தில் பணியாற்றி வரும் 200 உதவி செயற்பொறியாளர்களுக்கு பணியிட மாறுதல் உத்தரவு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அவற்றின் அடிப்படையில்தான் விண்ணப்பதாரர்கள் கேட்ட இடத்திற்கு விரும்பு இட மாறுதல் அளிக்கப்பட்டது. வெளிப்படைத்தன்மையுடன் கவுன்சிலிங் முறையில் வழங்கப்பட்ட இந்த பணியிட மாற்றம் கோருப்பவர்களிடம் 3 இடங்களை தேர்வு செய்து விண்ணப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதில் காலியாக இருக்கும் இடத்திற்கு பணி மாறுதல்கள் வழங்கப்பட்டு உள்ளது. வெளிப்படைத்தன்மையையும் எந்தவித சிபாரிசுகளும் இன்றி நேர்மையுடன் பணியிட மாற்றம் வழங்கப்பட்டு உள்ளது என்றும் அதிகாரிகள் விருப்பம் தெரிவித்த இடங்களில் காலியிடம் இருந்தால் வழங்கும் விதியின்படி இந்த பணியிட மாற்றம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளன. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே